Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிக்னம் ஃபங்க்ஷனுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்னம் ஃபங்க்ஷன் மல்டிப்ளைடு வித் டபுள் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், ஸோ அதாவது e பவர் ஆஃப் மைனஸ் ஏ மாடுலஸ் டி இன்ட்டு சிக்னம் ஆஃப் ஃபங்க்ஷன் அதனுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம சிக்னம் ஃபங்க்ஷனுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் வரோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களால் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நாம் வந்து டாபிக் உள்ளார போகலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது g of t which is equal to signum of t. அது சிக்னம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணலாம், டிஃபைன் பண்ணிடலாம். அப்போது இந்த சிக்னம் ஆஃப் t, இந்த சிக்னம் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிக்னம் ஆஃப் டி நம்ம SGN of t எழுதுவோம். இந்த சிக்னம் ஃபங்க்ஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which is equal to 1 when t is greater than 0. அதே போல் at t equal to 0ல இதனுடைய வேல்யூ வந்து 0. at t equal to 0, t equal to t less than 0ல மைனஸ் 1 இருக்கும். ஸோ இதுதான் t less than 0. ஸோ இப்போ நீங்கள் இதை கிராஃபாக நீங்கள் வேவ்ஃபார்மாக வரையும் போது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் வரைகிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து t, ஸோ பாருங்கள் t greater than 0ல 1, இதுவே t less than 0ல மைனஸ் 1. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிக்னம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, SGN of t. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து இது வந்து அப்சல்யூட்லி இன்டெகிரபிளா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஏன்னா டெஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நாம் என்ன பண்ண முடியும்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து சஃபிஷியன்ட் கண்டிஷன் டு அப்ளை ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா. இப்போது இது பாருங்கள், இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி மாடுலஸ் ஆஃப் g of t, மாடுலஸ் ஆஃப் g of t dt லெஸ் தென் இன்ஃபினிட்டியாக இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் தான் நாம் என்ன பண்ண முடியும், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்சல்யூட்லி இன்டெகிரபிளாக இருக்கணும். பட் இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து பாருங்கள், ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்னம் ஆஃப் t மாடுலஸ். ஸோ இதுதான் g of t மாடுலஸ். ஸோ 1 இருக்குது. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரையும் இதனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரியா அண்டர் த கர்வ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபைனைட் கிடைக்குது, இன்ஃபைனைட். அப்போது இது வந்து அப்சல்யூட்லி இன்டெகிரபிள் கிடையாது. ஸோ அப்போ சிக்னம் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் நாட் அப்சல்யூட்லி இன்டெகிரபிள். இட் இஸ் நாட் அப்சல்யூட்லி இன்டெகிரபிள். சரி, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு டிஃபைன் பண்ண போகிறோம் இந்த ஃபங்க்ஷனை சிக்னம் ஆஃப் டியை. ஸோ எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், என்ன பார்த்தோம், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இ பவர் ஆஃப் ஏ மைனஸ் ஏ மாடுலஸ் ஆஃப் டி இன்டூ சிக்னம் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இ பவர் ஆஃப் மைனஸ் ஏடின்றது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். e power of minus a modulus of t, e power of minus a mod t இந்த மாதிரி இருக்கும். multiplied with the signum function. ஸோ இதுதான் signum function. 1 இங்கே வந்து மைனஸ் 1 signum of t. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த மாதிரி கிடைக்குது, இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இங்கே 1, இங்கே வந்து மைனஸ் 1, இது வந்து மைனஸ் இ பவர் ஆஃப் at.
இது வந்து பார்த்திங்கன்னா e power of minus at into u of t ன்னு போடுவோம். ஸோ இங்கே வந்து greater than 0 இங்கே வந்து 0, இது வந்து t. அப்போ வந்து t greater than 0ல e power of minus atயும் t less than 0ல minus e power of atயும் இருக்குது. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ அப்போ இதிலிருந்து நம்ம ஸோ இந்த ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம வந்து சிக்னமை கொண்டு வரலாம். ஸோ எப்படி கொண்டு வரணும் பாருங்கள். ஸோ அப்போ சிக்னம் ஃபங்க்ஷன் சிக்னம் ஆஃப் t which is equal to limit a tends to 0. ஸோ இதிலிருந்து பாருங்கள் ஏவை நம்ம 0 பண்ண ஆகும் e power of 0 1 ஆகிடும். அப்போ இங்கே -1 கிடைக்கும். அதே போல் t greater than 0ல e power of minus a வந்து 0 போடுறோம். அப்போ e power of minus 0 திரும்ப 1 கிடைக்குங்க. அப்போ t greater than 0ல 1 கிடைக்கும், t less than 0ல நமக்கு -1 கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா சிக்னம் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லிமிட் a tends to 0 e power of minus a modulus t into sgn of t. ஸோ அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து சிக்னம் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் e power of minus a modulus of t into signum of t க்கான ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், அதாவது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power of minus a modulus of t into signum of t நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ which is equal to என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -2 j omega -2 j omega divided by a square plus omega square. ஸோ இதுதான் வந்து டபுள் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனையும் சிக்னம் ஃபங்க்ஷன் மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடிய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இப்போது நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா சிக்னம் ஆஃப் ஃபங்க்ஷன் நமக்கு வேணும். சிக்னம் ஃபங்க்ஷன் which is equal to இப்போ தான் நம்ம டிஃபைன் பண்ணோம் லிமிட் a tends to 0 e power of minus a modulus of t into signum. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சிக்னம் ஃபங்க்ஷன் நமக்கு தேவை. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சிக்னம் ஃபங்க்ஷன் which is equal to ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் லிமிட் a tends to 0 e power of minus a mod t into signum t. இதிலிருந்து லிமிட் a tends to 0 Fourier transform of e power of minus a modulus of t into signum of t which is equal to limit a tends to 0. ஸோ நமக்கு தெரியும் e power of minus at into signum of t னுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பாருங்கள் மேலே இருக்குது. ஸோ இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் -2 j omega divided by a square plus omega square. ஸோ இதில் a equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்திங்கன்னா -2 j omega divided by a equal to 0 போடும்போது omega square கிடைக்கும் which is equal to -2 j divided by omega. இப்போ நாம் வந்து நியூமிரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் ஜேவால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு -2 j square by omega which is equal to 2 divided by இங்கே j இருக்கும் 2 divided by j omega where j square equal to -1. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா SG signum function has a Fourier transform pair with 2 by j omega. இல்லை இது நம்ம வந்து ஒமேகா இல்லாமல் ஃப்ரீக்வன்சி எஃப்ல எழுதணும்னு பார்த்தீங்கன்னா SG அதாவது சிக்னம் ஃபங்க்ஷன் as a Fourier transform pair with 2 divided by j times of 2 pi f. ஸோ பார்த்தீங்கன்னா 2 கேன்சல் ஆகிடும் which is equal to 1 divided by j pi f. ஸோ இது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா signum function as a Fourier transform pair with 1 divided by j pi f. ஸோ பாருங்கள் இது ரெண்டுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து சிக்னம் ஃபங்க்ஷனுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர். இதில் வந்து உங்களுக்கு ஒமேகாவில் கேட்டாங்கன்னா 2 by j omega,
இதுவே ஃப்ரீக்வன்சி எஃப்ல கேட்டாங்கன்னா 1/j பை எஃப்னு நம்ம எழுதலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப இது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணிடுறேன் இந்த இடத்துல. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஹில்பர்ட் ட்ரான்ஸ்ஃபார்முக்காக யூஸ் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் படிக்கும்போது நமக்கு அது தேவைப்படும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்னம் ஃபங்க்ஷன் பாருங்கள். சிக்னம் ஃபங்க்ஷன் SGN of t as a Fourier transform pair with 2/j omega அல்லது ஃப்ரீக்வன்சியில் நம்ம எழுதும்போது எஃப்ல எழுதும்போது சிக்னம் ஃபங்க்ஷன் as a Fourier transform pair with divided by j pi f அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகாவை பொறுத்து இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரீக்வன்சி எஃப்பை பொறுத்து இருக்குது. ஸோ மேலே இருக்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா, கீழே இருக்கிறது ஃப்ரீக்வன்சி இன் ஹெர்ட்ஸ். ஸோ இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பை அப்ளைங் டியூவாலிட்டி பை டியூவாலிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ டியூவாலிட்டி ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் g of t இதனுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் g of f அப்படின்னு இருந்ததுன்னா g of t as a Fourier transform pair with g of minus f னு சொல்லுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டியூவாலிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே வந்து நான் என்ன எடுத்துருக்கேன் பாருங்கள். SGN of t வந்து as a Fourier transform pair with 1/j pi f. ஸோ அப்போது பாருங்கள் SG signum function as a Fourier transform pair with 1/j pi f அப்படின்னா ஸோ இதுதான் வந்து g of f. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா g of t, small g of t. ஸோ அப்போது இந்த தீரம் நம்ம அப்ளை பண்ணும்போது கேபிட்டல் G of t அப்போது g of fல ஸ்மால் t அப்ளை பண்ணோம். அப்போது 1/j pi t has a Fourier transform pair with SGN of minus f. ஸோ இதான் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போது SGN of minus f அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஆட் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். ஸோ முன்னே நம்ம வந்து ஒரு வேவ் ஃபார்ம் பார்த்தோம். அப்போ இது ஒரு ஆட் ஃபங்க்ஷன். அப்போது 1/j pi t has a Fourier transform pair with minus signum of f, minus signum function with respect to f. ஸோ அப்போது 1/pi t னுடைய Fourier transform pair என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா minus j times of SGN of f னு இருக்கும். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஏன்னா நாம் வந்து கம்யூனிகேஷனில் ஸோ இந்த 1/pi t ஓட தான் நாம் என்ன பண்ணுவோம்னா கன்வெர்ட் பண்ணுவோம் ஒரு சிக்னலை. ஸோ அதை என்ன சொல்கிறோம்னா ஹில்பர்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்கிறோம். ஹில்பர்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கம்யூனிகேஷனில் ஹில்பர்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் படிக்கும்போது நமக்கு ஈஸியாக அது புரியும். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அல்லது ஒரு சிக்னல் இருக்குது, எக்ஸ் ஆஃப் டின்னு இருக்குது. அதை வந்து நம்ம 1/pi t-ஆல் நம்ம வந்து கன்வல்யூஷன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது தான் வந்து எக்ஸ் கேப் ஆஃப் டி. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹில்பர்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ன்றது நமக்கு வந்து ஹில்பர்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து h of fன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஹில்பர்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும்போது நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ வேணால் ஒரு சின்னதாக உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஹில்பர்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இதனுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் h of fன்னு வச்சுக்கிட்டோம்னா ஸோ இங்கே வந்து x of t கொடுக்குறோம். ஸோ அவுட்புட்டில் நமக்கு வரக்கூடியது பார்த்திங்கன்னா x cap of t. ஸோ வேர் x cap of t ஹில்பர்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் which is equal to உங்களுக்கு வந்து x of t convolution with உங்களுக்கு வந்து 1/pi t. ஸோ அப்போ h of tன்றது என்ன பார்த்தீங்கன்னா h of t which is equal to 1/pi t. இதுவே h of f அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து மைனஸ் j டைம்ஸ் ஆஃப் சிக்னம் வித் ரெஸ்பெக்ட் டு f. ஸோ இதுதான் வந்து ஹில்பர்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இது வந்து கம்யூனிகேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம், ஹில்பர்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இது நம்ம வந்து பின்னாடி கம்யூனிகேஷனில் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்னம் ஃபங்க்ஷனுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். இது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த லாஸ்ட்டாக போட்டுறது இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ காம்படிட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறதுனாலும் சரி, ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் வந்து ஒரு டிசி வேல்யூன்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து ஒரு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.